ஹலோ மக்களே, வெல்கம் டு கந்தவேல் ஹோம் இன்டீரியர். உங்கள் வீட்டுக்கு பிவிசி அண்ட் யூபிவிசி இன்டீரியர் ஒர்க் பண்ணணுன்னா அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான். வாங்க பார்க்கலாம். இப்போ கஸ்டமர் பார்த்தீங்கன்னா வீடு இன்டீரியர் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி கொடுத்த சைட்டு தான் இது. இன்டீரியர் ஒர்க் முன்னாடி எப்படி இருந்தது, இன்டீரியர் ஒர்க்கு பின்னாடி எப்படி இருக்குதுன்னு வாங்க பார்க்கலாம். இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா யூபிவிசி செக்ஷன் ஒர்க் போட்டு நம்ம ஃப்ரேம் ஒர்க் செக்ஷன் ஒர்க் போட்டு பண்ணியிருப்போம். ஆல்ரெடி கடப்பாக்கல்லாம் எல்லாமே வச்சுட்டாங்க. அதை நம்ம எப்படி பண்ணியிருப்போம்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த சைட்டு பார்த்திங்கன்னா திண்டிவனம் பக்கத்தில் மொளசூர் என்ற ஊரில் தான் நம்ம கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா யூபிவிசி செக்ஷன் ஒர்க் ஃப்ரேம் ஒர்க் போட்டு தான் நம்ம பண்ணியிருப்போம். இப்போ பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா படிக்கட்டு கீழே நம்ம கபோர்டு ஒர்க் பண்ணதை பார்க்க போகிறோம். அதில் பார்த்திங்கன்னா டபுள் டோர் அண்ட் பார்த்திங்கன்னா ஒரு டோர் கிராஸ் பண்ணி நம்ம செக்ஷன் கிராஸ் பண்ணி ஒரு டோர் ஓப்பன் பண்ணுற மாதிரி போட்டிருந்தோம். பக்கத்தில் டபுள் டோர் ஓப்பன் பண்ணுற மாதிரி படிக்கட்டு கீழே கேட்டிருந்தாங்க. டபுள் டோர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாகவே கேட்டிருந்தாங்க. ஏன் கேட்டிருந்தாங்கன்னா அவங்க இன்வெர்ட்டர் வைக்கிறதுனால, பேட்ரி இன்வெர்ட்டர் வைக்கிறதுனால அங்கே கொஞ்சம் உள்ளே போகிற மாதிரி டபுள் டோர் பெருசாகவே கேட்டிருந்தாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருந்தோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ரூமில் ஃபுல்லாகவே டார்க் கலரில் நம்ம பெயிண்ட்டுக்கு ஏற்ற டைல்ஸுக்கு ஏற்ற கலரில் நம்ம டார்க் கலர்லேயே நம்ம வுட் அண்ட் கலர்லேயே நம்ம பண்ணி கொடுத்துக்குறோம். இதில் பார்த்திங்கன்னா கடப்பாக்கல் ஆல்ரெடி ஷெல்ஃபு வச்சுட்டாங்க. அதில் பார்த்திங்கன்னா டபுள் டோர் வர மாதிரி நம்ம அதை ரெடி பண்ணி கொடுத்தோம். ஷெல்ஃப்லேயும் பார்த்திங்கன்னா அதே கலர் தான். உங்கள் வீட்டுக்கு பிவிசி அண்ட் யூபிவிசியில் இன்டீரியர் ஒர்க் பண்ணணுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா 180லேருந்து 300 வரைக்கும் பிவிசி பண்ணி கொடுக்குறோம். யூபிவிசி பார்த்தீங்கன்னா 300லேருந்து 550 600 வரைக்குமே அல்ட்ரா யூபிவிசிலாம் போட்டு 600 வரைக்குமே நம்ம ரியல் பிளாஸ்டர் முதல் கொண்டு நம்ம பண்ணின்னு இருக்கிறோம். இப்போ நீங்கள் யூபிவிசியாக இருக்கட்டும் பிவிசியாக இருக்கட்டும், உங்களுக்கு எந்தமாரி மாடலாக இருக்கட்டும், ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நேரில் வந்து நாங்கள் விசிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு கொட்டேஷனும் கொடுப்போம். மெட்டீரியலும் சாம்பிள் நேரில் வந்து காட்டுவோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டிவியில் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங் கண்ணாடி. நம்ம அதை ஆல்ரெடி ஷெல்ஃப்லாம் வச்சுருந்தாங்க. நம்ம அதில் எதுவும் டிசைன்லாம் பண்ண முடியாது. அவங்க எப்படி ஷெல்ஃப் வச்சுருந்தாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பண்ண முடியும். அதில் ஸ்லைடிங் கண்ணாடி 2 கொடுத்துட்டு ஓப்பன் கண்ணாடி 1 நம்ம வந்து அதை ரெடி பண்ணி கொடுத்தோம். கீழே பார்த்தீங்கன்னா நம்ம டபுள் டோர்ன்ற மாதிரி அதில் பண்ணி கொடுத்துருந்தோம். டிவிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெரூன் கலரில் போர்டு இருக்கும். செக்ஷன் வந்து ஒயிட் கலரில் இருக்கும். டபுள் கலராக நம்ம டிவிக்கு பண்ணி கொடுத்துருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் சைட்டுக்கு வந்து நம்ம கொட்டேஷன் கொடுக்குறோன்னா நம்ம இருக்கிற லொக்கேஷன்லேருந்து 13 கிலோமீட்டர் இருந்தால் அது ஃப்ரீ என்கொயரி ஃப்ரீ கொட்டேஷன் தான் நம்ம கொடுத்துட்டு வருவோம், மெட்டீரியல் காட்டுவோம். இதே பார்த்தீங்கன்னா 30 கிலோமீட்டருக்கு மேலே இருந்ததுன்னா நம்ம பெட்ரோல் சார்ஜ் நம்ம கண்டிப்பாக வாங்குவோம். இதையே நீங்கள் ஒர்க் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா அந்த பெட்ரோல் சார்ஜும் ஒர்க் பண்ணும்போது அதை மைனஸ் பண்ணுவோம். நீங்கள் பெட்ரோல் சார்ஜ் காசு எவ்வளோ கொடுக்குறீங்களோ அதை மைனஸ் பண்ணிவிடும் ஒர்க்கு ஆர்டர் கொடுக்குற மாதிரி இருந்தால். அடுத்தது பார்த்தீங்கன்னா செகண்ட் பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா கபோர்டில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு மிரர் வேணும்னு கேட்டிருந்தாங்க. நம்ம மிரரும் அதில் வச்சு கொடுத்தோம் ஒரு டோரில். அதுவும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டபுள் டோர். லெஃப்ட்டு பார்த்திங்கன்னா 4 டோர் போட்டு அதே டார்க் கலரில் தான் பண்ணியிருப்போம். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவே நம்ம பண்ணி கொடுப்போம். கஸ்டமர் என்ன ரேட்டில் கேட்குறாங்களோ அந்த ரேட்டுக்கு எங்ககிட்ட இதுதான் பட்ஜெட் இருக்குதுன்னா அந்த ரேட்டுக்கு நம்ம பண்ணி கொடுப்போம். ஒரு சில கஸ்டமருக்கு நாங்கள் சொல்லுவோம், இந்த மெட்டீரியல் போடுங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு. இது இல்லாமல் கஸ்டமர் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ரேட்டு கம்மியாக வேணும்னும் போது நம்ம ரேட்டு கம்மியாகவும் பண்ணி கொடுப்போம். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா யூபிவிசியில் செக்ஷன் ஒர்க்கும் பண்ணுவோம். அதேமாரி பார்த்திங்கன்னா பேனல் ஒர்க்கும் பண்ணுவோம். பேனல் ஒர்க் கேட்குறவங்களுக்கு பேனல் ஒர்க்கும் பண்ணுவோம். செக்ஷன் ஒர்க் கேட்குறவங்க செக்ஷன் ஒர்க்கும் பண்ணுவோம். இதே பிவிசியில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேனல் ஒர்க்கு அவ்வளோவா அவாய்ட் பண்ணுவோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா பிவிசி வந்து லேம்பாக இருக்கும். அதில் போய்ட்டு நீங்கள் பேனல் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எஜ்ஜி பூராவே உடையும். அதனால் யாரும் தயவுசெய்து பிவிசியில் பேனல் ஒர்க் யாரும் பண்ணாதீங்க. யூபிவிசியில் பேனல் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். 10-15 வருஷம் வாரண்டியோட உங்களுக்கு நல்லாயிருக்கும். பிவிசியில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எஜ்ஜி ஃபுல்லாகவே உடையும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கிச்சன் பார்ப்போம் வாங்க. கிச்சனில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஷெல்ஃப் எல்லாமே வச்சுட்டு இருந்தாங்க. இதுலேயும் நம்ம இதில் பாதி கபோர்டு கண்ணாடி, அதாவது பார்த்தீங்கன்னா செக்குடு கண்ணாடி போட்டு நம்ம பாதி கபோர்டு கண்ணாடியே பண்ணியிருப்போம். திங்ஸ்லாம் வச்சு தெரிகிற மாதிரி பாதி கபோர்டு கண்ணாடியாக பண்ணியிருப்போம். கீழே பார்த்தீங்கன்னா டபுள் கலரில் டோர் பண்ணியிருப்போம். கஸ்டமர் பார்த்தீங்கன்னா கிச்சன் மேடைக்கு கீழே உள்ளே எதுவும் நம்மளுக்கு ஷெல்ஃப் எதுவும் தேவையில்லை, ரேக் எதுவும் தேவையில்லை, நீங்கள் அதில் டோர் மட்டும் போடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதில் நம்ம டோர் போட்டு சிலிண்டருக்கு பார்த்தீங்கன்னா சிலிண்டர் ஏர் வென்டிலேஷன் ஒரு பக்கமாக ஏர் வென்டிலேட்டர் ஏர் போகிற மாதிரி
அதுக்கும் நம்ம கட் பண்ணி கொடுத்துருந்தோம். சிலிண்டரு கீழே ஃப்ரேம் வராது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கட்லரி ட்ரா ஒன்று, ட்ராலி ட்ரா ஒன்று நம்ம பண்ணியிருப்போம். கட்லரி பார்த்திங்கன்னா நம்ம அதில் ஸ்பூனு கத்தி எல்லாமே அதில் வச்சுக்கலாம். கீழே பார்த்திங்கன்னா ட்ராலி பிளேட் வைக்கிற ட்ராலி, நம்ம அதில் பிளேட் வச்சுக்கலாம். சிங்க்குக்கு கீழே பார்த்திங்கன்னா டபுள் டோர் வர மாதிரி நம்ம டபுள் டோர் பண்ணியிருப்போம். அதோட பார்த்திங்கன்னா கஸ்டமர் நீங்கள் வீடு கட்டுறவங்களா இருந்தீங்கன்னா ட்ராவ் எந்தெந்த இடம்லாம் வருதோ அந்த இடத்துக்கு பார்த்திங்கன்னா ஓப்பன் விட்டுடுங்க. அந்த இடத்துல எதுவும் ஷெல்ஃபு வைக்காதீங்க. ட்ராவ் வர இடத்துல நீங்கள் ஷெல்ஃபு கடப்பாக்கள் வச்சுக்கலாம். லேஃப்ட்டு பார்த்திங்கன்னா லேஃப்ட்டும் டபுள் கலரில் தான் நம்ம பண்ணியிருப்போம். இந்த மாதிரி உங்கள் வீட்டுக்கும் பண்ணணுன்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நம்ம பார்த்திங்கன்னா பிவிசி அண்ட் யூபிவிசி கபோர்டு ஒர்க் மட்டும்தான் பண்ணுவேன்னு பார்த்திங்கன்னா அது மட்டும் இல்லை, நம்ம வுட் ஒர்க்கும் பண்ணுவோம். அதோட பார்த்திங்கன்னா அலுமினியம் கபோர்டு ஒர்க்கும் நம்ம பண்ணுவோம். அதாவது விண்டோவுக்கு பார்த்திங்கன்னா விண்டோ டபிள்யூபிசி விண்டோவும் பண்ணுவோம். அதோட பார்த்திங்கன்னா ஜன்னலுக்கு எல்லாமே மஸ்கிட்டோ நெட்டும் போடுவோம். நம்மக்கிட்ட எல்லா ஒர்க்குக்கும் ஆள் இருக்கிறாங்க. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கம்மியாகவே நம்ம பண்ணி கொடுக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா பூஜை ரூம் ப்ளேவுட்டில் பார்த்திங்கன்னா மைக்கா ஷீட் பண்ணி பண்ணது. இப்போ பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா நம்ம பிவிசியில் உள்ள பூஜை ரூம் வர மாதிரி கேட்டிருந்தாங்க. நம்ம அதை பிவிசியில் வுட்டு வச்சு ஃப்ரேம் உள்ளே நம்ம பண்ணியாச்சு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இலை வச்சு படைக்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க சாமிக்கு. அதுக்கு கீழே நம்ம இலை வச்சு படைக்கிற மாதிரி ஒரு சின்னதாக ஒரு ட்ராவ் நம்ம கொடுத்துருப்போம். அதில் பார்த்திங்கன்னா நம்ம இலை வச்சு படைச்சிக்கின்னு தேவையில்லாதப்போ க்ளோஸ் பண்ணிக்கலாம். வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வீடு கட்டியிருந்ததுன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவை அவங்களுக்கு உதவியாக இருக்கும். நன்றி, வணக்கம்.